சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அடை பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாயாசம் அப்படியே கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ஒரு 6லேருந்து 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு அடை எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக தான் இருக்கும். நம்ம நல்லா இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கணும். சின்னதாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்னதாக உடச்சிட்டு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த அடை நமக்கு கடைகள்லையே பேக்கெட்டில் கிடைக்கும். 100 கிராம் 200 கிராம்னு பேக் பண்ணி கிடைக்கும். இல்லைனா லூஸில் கூட கிடைக்கும். இது அரிசி மாவில் தான் செய்வாங்க. நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இது நல்லா வேகட்டும். நம்ம வேக வச்சு 10 நிமிஷம் போல் ஆகுது. நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். நம்ம ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோன்னா நல்லா ஈஸியாக நசுங்கிருச்சுனாலே நல்லா வெந்துருச்சு. நீங்கள் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வேகலை அப்படின்னா நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா அடை வேகாது. அதனால் இப்போவே நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துடலாம். ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற அடை எல்லாத்தையுமே இந்த ஸ்ட்ரெயினரில் சேர்த்துடலாம். வேக வச்ச அடையில் ஒரு விதமான பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அது பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நம்ம நல்லா தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா இதை கழுவி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வெல்லத்தை உருக்கிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 400 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் 200 கிராம் அளவுக்கு அடை எடுத்துருந்தோம். அதுக்கு 400 கிராம் வெல்லம் சரியாக இருக்கும். வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சால் மட்டும் போதும். நம்ம இதை வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். வேக வச்சு வச்சுருக்கிற அடையை இந்த வெல்லம் கூட சேர்த்துடலாம். வெல்லம் கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்குன்னு. வெல்லம் எல்லாத்தையுமே இந்த அடை நல்லா உறிஞ்சி ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் நான் ஒரு பெரிய தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா திக்காக 1 கப் அளவுக்கு முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 கப் அளவுக்கு 2ஆம் தேங்காய் பால் நல்லா தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் வெள்ளைப்பாகு எல்லாத்தையுமே அடை நல்லா உறிஞ்சிருச்சு. நல்லா உறிஞ்சி இந்த அளவுக்கு கெட்டியாகணும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானால் தான் அடையில் வெள்ளத்தோட டேஸ்ட் நல்லா இறங்கியிருக்கும். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற 2ஆவது தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். 2ஆவது தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதித்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற முதல் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். முதல் தேங்காய் பால் சேர்த்துட்டு அதிக நேரம்லாம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டவ்வில் வச்சுருந்தா போதும். நல்லா கலந்து கொடுத்துருங்க. நான் தேங்காய் பால் எடுக்கும்போதே ஏலக்காய் சேர்த்து தேங்காய் பால் எடுத்துட்டேன். நீங்கள் ஒரு வேளை ஏலக்காய் சேர்க்காமல் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த பாயசம் வைக்கும் போதே இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க. ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரும். அடுத்து நம்ம நெய்யில் முந்திரி திராட்சை தேங்காவை வறுத்து சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பல்லாக சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பாயசம் சாப்பிடும்போது வாயில் அப்படியே அங்கங்கே கடிபடும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது இந்த நெய்யிலேயே நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 முந்திரி பருப்பை 2 உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை அப்படியே அந்த நெய்யிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. முந்திரி லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் 15 கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் கிஸ்மிஸ் பழமும் நல்லா அப்படியே அழகாக உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருந்தேன் முந்திரி கிஸ்மிஸ் பழம் தேங்காய் எல்லாத்தையும் அப்படியே அந்த சூடான நெய்யோடையே பாயாசத்தில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். பாருங்கள் நல்லா அழகாக சூப்பராக இருக்குது.
நல்ல டேஸ்டியான அடை பாயாசம் சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம வச்சுருந்ததை விட இப்போ கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இன்னும் ஆற ஆற நல்லாவே கெட்டியாயிரும். இதை நம்ம தேங்காய் பால்லையே ஃபுல்லாக செஞ்சுருக்கிறதால டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. நீங்களும் இந்த டேஸ்டியான அடை பாயாசம் வீட்டிலையே ஈஸியாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.